Good morning students. Today maths class is exercise 5.5 application sums of ellipse and hyperbola. In previous classes we learned about application sums of parabola. Today exercise 5.5 second sum. A tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening. The total width of the highway, not the opening, is to be 16 meter and the height at the edge of the road must be sufficient for a truck 4 meter high to clear. If the highest point of the opening is to be 5 meter approximately, how wide must opening be? ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னப்பா, ஒரு 4-லைன் ஹைவே இருக்குது. அந்த 4-லைன் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னா எலிப்டிக்கல் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ அதோட வித் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், கவனிங்க, வித் கொடுத்துருக்காங்க 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு லைனை கவனிங்க, நாட் ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் தெளிவாக கவனிங்க. தட் மீன் நாட் ஓப்பனிங் அப்படின்னா 16 மீட்டர் அப்படின்னுங்கும்போது இங்கே பாருங்கள், ரோட்வே அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இங்கேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நாட் த ஓப்பனிங் அப்படின்னா இந்த எட்ஜு கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த எலிப்டிக்கல் பார்த்து நம்ம ஆக்சிஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட வித்து பார்த்தீங்கன்னா 16 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது 8, இது 8ஓட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரக்கு போகிறதுக்கான ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதோட அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லைங்களா, அதோட சென்டர் ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 மீட்டர்ஸ். ஸோ இதை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா லிசன். இந்த டனலோட வித் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16. தட் மீன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, நாட் த ஓப்பனிங், டோட்டலாக கிடையாது. ஜஸ்ட் அந்த ட்ரக்கு போகிறதுக்கான வித்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வித்து பார்த்தீங்கன்னா 16, நம்ம 8 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ சென்டர் ஆஃப் த டனல் பார்த்தீங்கன்னா 5. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக்கு போகிறதுக்கான ஹைட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4. ஸோ அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டோட்டலாக இங்கேருந்து பார்த்தீங்களா இந்த ஓப்பனிங், இதோட லென்த்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லென்த்தை தான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். கவனிங்க, ஃப்ரம் த கொஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அங்கே பாருங்கள், டயக்ராம், ரஃப் டயக்ராம் நோட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 16 நம்ம 8 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஹைட் நமக்கு தெரியும் 4. ஸோ therefore 8,4 ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ தென் ஹைட், ஸோ டனலோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அது 5 நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். தட் மீன் இங்கேருந்து டோட்டலாக இதோட வித்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ we know well the equation of the ellipse. So x squared by a square plus y squared by b squared equal to 1. So next from the questioning b is equal to 5. ஸோ கொஷின் நம்மளோட அதோட ஹைட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதோட b is equal to 5 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். தென் the point பாருங்கள் 8,4. தட் மீன் x is 8, y is 4. ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x ரீப்ளேஸ் 8. ஸோ therefore 8 square divided by a square. Then y replace 4. Therefore 4 square divided by 5 square. So equal to 1. So பாருங்கப்பா, 8 square by a square. So plus 4 square divided by 5 square right hand side எடுத்துருவாங்க. ஸோ அது என்ன ஆயிரும் அப்படின்னா minus 4 square divided by 5 square expand பண்ணால் 16 divided by 25. That mean a square by a square equal to 1 minus 16 divided by 25. So cross பண்ணிங்க அப்படின்னா a square by a square. ஸோ இந்த பாருங்கள் 25 minus 16. 25 minus 16 what the value 9. So therefore 9 divided by 25. So next step 8 squared by a square. இந்த 9 வந்து நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3 ஸ்கொயர்டாக ரைட் பண்ணிக்கிறேன். தென் 5 ஸ்கொயர் 25 5 ஸ்கொயர்டாக ரைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எனக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை. ஸோ இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ பாருங்கள், 8 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8. தென் a, the square root of 3 squared 3, square root of 5 squared 5. So we have to find a. So therefore a is equal to
8 into 5 divided by 3. So 8 into 5 40, 40 divided by 3. So listen, 40 divided by 3. So what we get, 40 divided by 3, 13.33, that means 13 times இருக்கும். So இப்போ A is equal to 13.33. So we have to find this length. That means to opening full அந்த ஓப்பனோட இருக்கு இல்லைங்களா, எலிப்ஸோட ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். தட் மீன் இந்த எண்டு டு இந்த எண்டு, தட் மீன் இட்ஸ் கால்டு ஏ, இட்ஸ் கால்டு ஏ டேஷ். ஸோ டோட்டலாக இதோட வித்து ஃபைன் பண்ண போகிறோம். தட் மீன் ஏ டேஷ். ஸோ அப்போ அந்த ஏ டேஷோட லென்த் நமக்கு தெரியும், அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஏ டேஷோட லென்த் என்னென்னா 2a. ஸோ தேர்ஃபோர் a is equal to 13.33. then 2a is equal to 2 into a, that means 26.66 meter. ஸோ உங்கள் கொஷினில் கேட்டது கவனிங்க. ஸோ என்ன கேட்டதுன்னா, how wide must be the opening be. ஸோ அதோட டோட்டலாக அந்த டனலோட வைடு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு ஏ ஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ டோட்டலாக ஓப்பனிங் அப்படிங்கிறனால இந்த டோட்டல் லென்த்தையும் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2a அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஓல்டு புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் இதோட கொஷின்ஸ் வந்து ஆன்சர் தப்பாக இருக்கும், அதை கரெக்ஷன் பண்ணிக்கங்க. தென் நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினோட ஆன்சர் ராங்காக இருக்கும். ஸோ மெட்டீரியலில் இந்த கொஷினை கரெக்ஷன் பண்ணிக்கோங்கப்பா. மெட்டீரியல் ஆன்சர் 9.6 இருக்கும், அது ராங். நீ இதான் கரெக்டானவே, இதை மாற்றிக்கிங்க. ஸோ தென் எக்ஸசைஸ் 5.5 7th question. A rod of length 1.2 meter moves with ends always touching the coordinate axis. The locus of a point P on the rod, which is 0.3 meter from end in contact with x-axis and ellipse. Find the eccentricity. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ராடு இருக்குது. ஸோ அந்த ராடு என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, அதோட லென்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராடோட லென்த்து டோட்டலாக 1.2 meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவ்ஸ் வித் எண்ட்ஸ் ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் எக்ஸ். இந்த ராடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சிஸோட டச் ஆகிட்டு இருக்கும். தட் மீன் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸிலும் டச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் பி ஆன் த ராட் விச் இஸ் 0.3 meter ஃப்ரம் end in contact with the x axis. ஸோ அதோட இந்த ராடில் பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து 0.3 meter டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெல் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.2ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0.3 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ரிமைனிங் இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா 0.9 அப்படின்னு தெரியும். ஸோ அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ராடு இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஒய் ஆக்சிஸ். ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் த பாயிண்ட் 0.3 meter டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ரிமைனிங் நான் என்ன எடுத்துருக்கேன்னா அது 0.9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பிக்கு பாருங்கள், பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் பர்பண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுனா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே அனதர் ஒன் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, திஸ் போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஸோ ஹவு சார் அப்படின்னா, இங்கேயும் நமக்கு டீட்டா ஃபார்ம் ஆகும், இங்கேயும் டீட்டா. எப்படி ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்கிறோம்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 90 degree. ஸோ 90 degree அப்படிங்கிறனால த போத் ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதோட சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்குது. ஸோ இந்த டூ கான்செப்டில் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். பட் என்ன கான்செப்டில் சொல்லலாம்னா ஏஏ நம்ம லோயர் கிளாஸில் லேர்ன் பண்ணியிருப்போம். தட் மீன் ஆங்கிள் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிசன், ஸோ ஆங்கிள் பிபிடி, தட் மீன் ஆங்கிள் பிபிடி equal to theta, that's called theta. Then another one triangle, so angle P, listen, angle PAC, so it's called theta. So இது ரெண்டுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதோட ஆங்கிள் தீட்டான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நான் என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள் பை ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ லிசன், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பேரலாக இருக்க நம்ம சைட்ஸ் ஆட் பண்ணலாம். டீட்டாக்கு இந்த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா
இது ஹைட்டாக இருக்கும், தட் மீன் y1 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது தீட்டா, இதோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம x1 அப்படின்னு டயக்ராம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ லிசன், இன் ட்ரையாங்கிள் PAC, தட் மீன் ட்ரையாங்கிள் PAC, இன் ட்ரையாங்கிள் PAC, ஸோ இந்த தீட்டாவுக்கு y1 என்னவா இருக்குன்னா ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ தேர்ஃபோர் ஆப்போசிட் சைட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு சைன் தீட்டா ஃபைண்ட் பண்ணலாம். தட் மீன் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். ஸோ தீட்டா ஆப்போசிட் சைட் y1, அடுத்த ஹைபாட்டனஸ் 0.3. ஸோ தேர்ஃபோர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு y1 டிவைடட் பை 0.3. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன் ட்ரையாங்கிள், ஸோ லிசன், இன் ட்ரையாங்கிள் BBD, ஸோ ட்ரையாங்கிள் BBD. ஸோ இதில் கவனிக்கணும், இதுக்கு x1 பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு என்ன சைடாக இருக்குது அப்படின்னா அட்ஜசன்ட் சைட். x1 இஸ் தீட்டா இஸ் அட்ஜசன்ட் சைட். ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ் மீன்ஸ் என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா இனோவெல் காஸ் தீட்டா. தட் மீன் காஸ் தீட்டா மீன்ஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். ஸோ at the adjacent side x1, what is the hypotenuse 0.9. So then we know well on a basic property, sin square theta plus cos square theta is equal to 1. So therefore what is the sin theta value? x1 divided by 0.9. Therefore x1 square divided by 0.9 square. So what is the cos theta value? So what is the cos theta value? y1 square divided by, that mean cos theta value x1 square divided by 0.9 square, sin theta value y1 square divided by 0.3 square. So equal to 1. This property படி நம்ம இதை ரைட் பண்ணிக்கிறோம். So next listen, the point locus of P, நம்ம இங்கே இருக்கிற பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்டை P of x1, y1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸை இப்படி ரைட் பண்ணிக்கலாம். தட் மீன் x1 ஸ்கொயர் நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா x square divided by 0.9 square. தென் y1 ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா y square divided by 0.3 square. ஸோ உங்கள் கொஷின்ஸில் கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் கேட்கல, ஃபைண்ட் த எசென்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ கவனிங்க, எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா மஸ்ட் வி நோ வெல் AB. ஸோ A தெரியணும், B தெரியணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு ரைட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், listen, from this equation a squared equal to 0.9 square, then b squared is equal to 0.3 square. So previous classes la நம்ம first exercise la பார்த்திருப்போம். So what is the eccentricity for ellipse? So eccentricity for ellipse formula is equal to root of a square minus b square divided by a square. So or 1 minus b square by a square னு ரைட் பண்ணிருப்பீங்க. So இது ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். So listen, so now a square minus b square divided by a square. So apply this value. What is the a squared value? So a squared value, listen, 0.9 square. So 0.9 square value 0.81. So b squared value 0.9. Again a squared value 0.81. So simplify this, we get root of 0.72 divided by 0.81. So root la நமக்கு டெசிமலா இருக்கு. So டெசிமலா இருக்கறனால பாத்தீங்கன்னா 2 டெசிமலா இருக்கு. நான் அதை கன்வர்ட் பண்ணிக்கிறேன். So numerator denominator divided by 100. So convert பண்ணிட்டு அப்படின்னா what we get, root of 72 divided by 81. Root of 70 divided by 81. So they cancel பண்ணுங்க 8 times. So 9 times 9th table cancel பண்ணா root of 8 divided by 9. So again we can write root 8 4 into 2. So root 4 answer 2. So remaining root value root 2. Then root of 9 equal to 3. So finally we get 2 root 2 divided by 3. So the eccentricity of ellipse value 2 root 2 divided by 3. So listen, இந்த சம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஈஸியான சம்ஸ் தான். ஒரு ப்ராப்பர்ட்டி சைன் தீட்டா தென் காஸ் தீட்டா ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம லோக்கஸோட வேல்யூ எழுதியிருக்கோம். ஸோ இந்த லோக்கஸ் வேல்யூலேருந்து நம்ம எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு, next one, new concept, reflective property. So what is the reflective property? So reflective properties mean என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு பாருங்கள், தட் மீன் எக்ஸாம்பிள் 5.39. ஸோ எக்ஸாம்பிள் 5.3 புக்ஸில் இதோட டயக்ராம் இருக்கும், கவனிங்க. ஸோ இதில் ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு என்ன பார்த்தீங்கன்னா ரேஸை நம்ம ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரேஸ் பற்றி சொல்லுவாங்க. அந்த ரேஸ் அப்படின்னா தட் மீன் ஒரு
ஒரு திங்ஸ் வழியாக ரேஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா தட் மீன் எலிப்ஸில் ரேஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸில் ரேவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது எலிப்ஸோட எந்த பாயிண்டில் டச் ஆனாலும் மறுபடியும் எகைன் போய் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா அனதர் ஃபோக்கஸில் தான் ரீச் ஆகும். தட் மீன் ரிஃப்ளெக்டிவ் அப்படி மீன் அது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம இங்கே சிம்பிளாக தியரிட்டிக்கலாக பார்க்காம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இன் பேரபோலா அப்படின்னா நம்ம அதில் ஏ ஃபைன் பண்ணணும். தட் மீன் ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பேரபோலா அப்படின்னா அதில் நம்ம ஏ ஃபைன் பண்ணணும். ஸோ இதுவே எலிப்ஸ் அப்படின்னா தட் மீன் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஏஇ. ஸோ சிம்பிள் கான்செப்ட் இது மட்டும்தான். ஸோ ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா அதில் பேரபோலாவில் ஏ ஃபைன் பண்ணணும், எலிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஇ ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் இஸ் x minus 11 whole square divided by 484 plus y square divided by 64 is equal to 1. So x and y measured in centimeters, where to the nearest centimeter should be the patient's kidney stone be placed so that the reflected sound is the kidney stone. ஸோ அந்த இடத்துல டயக்ராம் கொடுத்துருப்பாங்கப்பா, புக்கில் டயக்ராம் கவனிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி டயக்ராம் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து ரேஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரேஸ் போச்சுன்னா ஒரு ஃபோக்கஸில் போட்டு மகன் இந்த பக்கம் ஃபோக்கஸில் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் தான் சிம்பிளாக சொல்லிட்டேன், நீங்கள் இந்த சம்முக்கு ஏஇ ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ கவனிங்க, ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஸோ வேர் ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஸோ ஏ ஸ்கொயர் ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 484 தென் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ வி நோ வெல் ஒன் ஃபார்முலா. ஸோ ஏஇ ஹோல் ஸ்கொயர் that mean a squared is equal to a squared minus b squared. ஸோ இது ஹைபர்போலாவில் யூஸ் பண்ணுவீங்க, எலிப்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஹைபர்போலா யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் வரும், எலிப்ஸில் யூஸ் பண்ணும்போது சென்டரில் என்ன சிம்பிள் வரும்னா மைனஸ். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்துக்குங்க. தட் மீன் a squared is equal to a squared minus b squared. ஸோ இப்போ இதோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். what is the a squared 484, then what is the b value 64. 484 minus 64 420. So we need AE. So taking square root, A is equal to root 420. So root 420 value 20.5. So AE. So இப்போ AE நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா center to focus. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா சேம் எஸ் எக்ஸாம்பிள் 5.8 ஒன்று இருக்கும், அதை ஹோம்ஒர்க்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே சேம் ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். So listen, example 5.37. Next one, example 5.37. An equation of the elliptical part of an optical lens system x squared by 16 plus y squared by 9 equal to 1. The parabolic part of the system has a focus in common with the right focus of the ellipse. The vertex of the parabola is at the origin and the parabola opens to the right. Determine the equation of the parabola. ஸோ இந்த சம்ஸில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் அண்ட் பேரபோலா கம்பைண்ட் ஆகிருக்கும். நல்லா கவனிங்க, எலிப்ஸும் பேரபோலாவும் கம்பைண்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா, வெர்டெக்ஸ் த பேரபோலாவோட வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா எலிப்ஸோட சென்டரில் இருக்குது. தட் மீன் எலிப்ஸோட ஆரிஜின் இருக்குது. ஸோ அதான் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா அட் த ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த பேரபோலா எப்படி இருக்குன்னா ஓப்பன் ரைட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிட்டர்மின் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஸோ பேரபோலாவும் எலிப்ஸும் கம்பைன் ஆகிருக்கு. இதில் தான் நம்ம எதோட ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை 9. ஸோ வேர் ஏ ஸ்கொயர் 16 பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9. ஸோ கவனிங்க, ஸோ இப்போ இதில் நான் ஈஸியாக ஃபைன் பண்ணணும். பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா பேரபோலாவோட ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபோலா ஃபார்முலா ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. ஸோ நான் எதை ஃபைன் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஏ ஃபைன் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஏ ஃபைன் பண்ண முடியாது, பிகாஸ் பேரபோலாவோட எந்த ப்ராப்பர்ட்டியும் எனக்கு கொடுக்க கிடையாது. பட் எலிப்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நல்லா லிசன் கவனிங்க, இங்கே ஆர்ஜின் தட் மீன் இது சென்டராக எடுத்துக்கலாம். சென்டர் டு ஃபோக்கஸ் இதோட வேல்யூ தான் நான் ஃபைன் பண்ணணும் ஏ. பட் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் டு ஃபோக்கஸ் எனக்கு என்னன்னு தெரியும் ஏஇ. ஸோ இப்போ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் டு ஃபோக்கஸ் ஏஇ, இன் பேரபோலா சென்டர் டு ஃபோக்கஸ் ஏ. ஸோ இப்போ எலிப்ஸோட வேல்யூஸ் எனக்கு தெரியும். ஸோ இப்போ ஏஇ ஃபைன் பண்ணுறது எனக்கு ஈஸியாக தெரியும். ஏன் அப்படின்னா ஏஇ ஃபைன் பண்ணுறதுக்கு
a ஸ்கொயர்டும் b ஸ்கொயர்டு இருந்தால் போதும். ஸோ அப்போ நான் இதிலிருந்து எடுக்க போகிறேன். லிசன், ae whole squared is equal to a square minus b square. So apply this. What is the a square value? 16, b square value 9, 16 minus 9 7. So therefore a is equal to plus or minus root 7. So இப்போ நம்ம find பண்ணிட்டோம். That means center to focus, one of the focus is plus or minus root 7 comma 0. So another one of the focus minus root 7 comma 0. So எலிப்ஸோட ஃபோக்கஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். இப்போ சென்டர் டு ஃபோக்கஸ், இது எலிப்ஸுக்கு நம்ம ஏன்னு சொல்லுவோம். பட் பேரபோலா பொறுத்த வரைக்கும் நம்ம சென்டர் டு ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா ஏ. ஸோ அப்போ ஏஇயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7, அதுதான் நாங்கள் எழுதிட்டோம். இன் பேரபோலா தட்ஸ் கால் ஏ. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ரூட் 7. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்ட் y squared equal to 4ax. ஸோ அப்ளை பண்ணுங்க, ஏக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ y squared equal to 4 root 7x. ஸோ இந்த சம்பளை பொறுத்த வரைக்கும் எலிப்ஸும் பேரபோலாவும் கம்பைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எலிப்ஸும் பேரபோலாவும் கம்பைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பேரபோலா எலிப்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லலாம். அதுவே பேரபோலா பொறுத்த வரைக்கும் அந்த லென்த்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஏன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃப்ரம் எலிப்ஸில் இருந்து இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம ரைட் பண்ணிடலாம். So next listen, example 5.32. The maximum and minimum distance of the earth from the sun respectively are 152 into 10 power 16 km and 94.5 into 10 power 6 km. The sun is at one focus of the elliptical orbit. Find the distance from the sun to other focus. So இந்த கொஸ்டினில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எலிப்டிக்கல் பார்ட் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டில் ஃபோக்கஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஒன் ஆஃப் த ஃபோக்கஸில் சன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலிப்ஸோட ஆர்பி இந்த பாதையில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எர்த் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, எலிப்ஸோட ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. ஸோ தென் இதோட எலிப்ட் பார்த்தீங்களா, எலிப்டிக்கல் ரூட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே எனி ஒரு பாயிண்டில் என்ன இந்த இடத்துல என்ன இருக்குன்னா எர்த் இருக்குது. இது புக்லேயே உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே கேட்குற வேல்யூ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ், ஒன் ஃபோக்கஸ் டு அதர் ஃபோக்கஸ். தட் மீன் இந்த ஒரு ஃபோக்கஸ் நான் எஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அனதர் ஒன் ஃபோக்கஸை எஸ் டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லிசன், ஸோ இது எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறது? அவங்களே டிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the maximum and minimum height அப்படின்னு கொடுத்துருக்காங்க. maximum distance and minimum distance. So what the maximum distance? So listen, what is the maximum value? 152 into 10 power 6. What is the minimum? 94.5. So அதை தான் நோட் பண்ண போகிறோம். ஸோ SA dash. ஸோ SA dash that mean பாருங்கள், இது S. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் SA dash. ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோன்னா 152 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் இன்ட்டு ஏ, தட் மீன் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன்னா 94.5. ஸோ இந்த டயக்ராமில் கொஞ்சம் கவனிங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் ரைட் பண்ணும்போது. இந்த இடத்துல இது ஏ ப்ளஸ் ஏஇ இல்லை, ஏ மைனஸ் ஏஇ அவுட் பண்ணிக்கங்க. இது ஏ ப்ளஸ் இல்லை, ஏ மைனஸ். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் மீன் இந்த S2 லிசன், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா S2A டேஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ S2A டேஸ் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லணும்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்களேன், S2A டேஸ் இந்த லென்த் லாங்காக இருக்கும். ஸோ அந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏஇ, தட் மீன் ஏ ப்ளஸ் ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் S2A. ஸோ இந்த S2A இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், தட் மீன் ஏ மைனஸ் ஏஇ. ஸோ அப்போ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். கவனிங்க, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏ ப்ளஸ் ஏஇ. ஸோ அது எப்படி சார் ஏ ப்ளஸ் ஏஇன்னு ரைட் பண்ணுறீங்க? ஸோ நல்லா கவனிங்க, சென்டர் டு ஃபோக்கஸ் நல்லா கவனிங்க. இங்கே சென்டர் டு இந்த வெர்டிசஸ் வரைக்கும் உள்ள லென்த் உங்களுக்கு தெரியும், தட் மீன் ஏ. தென் சென்டர் டு ஃபோக்கஸ் உள்ள லென்த் நமக்கு என்னென்னு தெரியும், ஏஇ. ஸோ அதை தான் ஏ ப்ளஸ் ஏஇ, ஏ மைனஸ் ஏஇ அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஸோ லிசன், ஸோ அப்போ ஏ ப்ளஸ் ஏஇயோட வேல்யூ இருக்குது, ஏ மைனஸ் ஏஇயோட வேல்யூ இருக்குது. ஸோ உங்கள் கொஷினில் கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோக்கஸ்.
அப்போ distance between the two focus we know will formula f1 into f2 2ae. distance between two focus இங்கே one focus to another focus ஓட distance நம்ம என்ன சொல்லலாம்னா 2ae. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கவனிங்க a plus ae a minus ae. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் a minus a கேன்சல். ஸோ ae ae 2ae. ஸோ லிசன் இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 57.5 into 10 power 6 the கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பாயிண்டில் எழுதணும்னா 575 into 10 power 5 கிலோமீட்டர்ஸ். ஒரு பவரோட வேல்யூம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதோட டோட்டல் ஃபைனல் வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 575 into 10 power 5 கிலோமீட்டர். ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ், தட் மீன் லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட். ஸோ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா a plus ae, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா a minus ae. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2ae. நம்ம மெயினாக ஃபைண்ட் பண்ண வேண்டியது 2ae. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீன் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. சீனாலும் ஒன்று தான், தட் மீன் ஏஇ அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைபர்போலா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைபர்போலா கவனிங்க. ஹைபர்போலாவில் எக்ஸசைஸ் 5.5ல் 6th சம். ஸோ ஹைபர்போலா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், தட் மீன் x squared by a square minus y squared by b squared equal to 1. ஸோ அது பார்த்தீங்கன்னா அலாங் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஃபார்முலா பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 5.5ல் 6th சம். கிராஸ் செக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் கூலிங் டவர் இன் த சேஃப் ஆஃப் ஏ ஹைபர்போலா வித் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் அவங்களே கிவனாக கொடுத்துட்டாங்க. x squared by 30 square plus minus y squared by 44 square equal to 1. The tower is 150 meter tall. The tower oda height பாருங்க 150 meter tall. At the distance from the top of the tower. Distance from the top of the tower. So இங்கிருந்து இதோட height total 150 ன்னு சொல்லியிருக்காங்க. So next to the center of the hyperbola is the half of the distance from the base of the tower to the center of the hyperbola. So find the diameter of the top and base of the tower. ஸோ நல்லா கவனிங்க. இதோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக அந்த டவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 150 meters. ஸோ அதில் ஃப்ரம் சென்டரில் இருந்து என்ன ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டாப் ஆஃப் த டவர் இருக்கு இல்லைங்களா, ஸோ பாட்டம் ஆஃப் த டவரை கம்பேர் பண்ணும்போது half of distance. So top of the distance is half of the bottom distance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஷினில் கவனிங்களே பாருங்க, டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் half the distance from the base of the tower. ஸோ அப்போ நமக்கு இது டோட்டலாக 150 தெரியுது. ஸோ இதை கவனிங்க, இதை நம்ம 100 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ நமக்கு 50 இருக்கும். அப்போ அவங்க கொடுத்த ரூல் நமக்கு சாட்டிஸ்ஃபை தான் பாருங்களேன். ஸோ இதோட வேல்யூ 100, இதோட வேல்யூ 50. ஸோ கம்பேர் தன் பேஸ். ஸோ இந்த பேஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆஃபாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் 100, இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 50. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மீன் ஹைட் 100, திஸ் ஹைட் இஸ் 50. ஸோ அப்போ டயக்ராம் நோட் பண்ணோம் அப்படின்னா இது சென்டர் பாயிண்ட் 0,0. ஸோ இதை ஆக்சிஸ் வச்சு நோட் பண்ணோம் அப்படின்னா இதை கவனிங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, தட் மீன் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர். இங்கே பாருங்கள், டாப்புக்கும் பாட்டமும் இதோட இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒன் சைடு எடுத்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ இது x2, இதோட ஹைட் எனக்கு தெரியும் 100, அதனால் -100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ மேலே ஃபஸ்ட்டு பார்ட் வந்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் x1, இதோட ஹைட் எனக்கு தெரியும் 50. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டேன், x1, 50, x2, -100 அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரம் த equation x square by 30 square minus y square by 44 square equal to 1. So the first point x1, 50. So x replace x1, y replace 50 square. So x1 square divided by 30 square, then 50 square divided by 44 square. So equal to 1. So there simplify பண்ணிட்டுவாங்க, x1 square 30 square. So 50 square divided by 44 square right hand side வந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆயிரும். That mean 50 square 2500, 44 square 1936. So the cross பண்ணிங்க அப்படின்னா 1936 plus 2500 divided by 1936. So we need x1. So therefore x1 keep it left side.
ஸோ ரிமைனிங் வேல்யூவை ரைட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ரிமைனிங் வேல்யூ ரைட் சைடு எடுத்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/30, ஸோ 30. ஸோ இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா x1 ஸ்கொயர் நான் இங்கே ஃபைன் பண்ணுறதுன்னா x1. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் 30 ஸ்கொயர் 30 சேஞ்ச் ஆயிரும். இந்த 1936 இருக்கு இல்லைங்களா, ஸோ அது என்னவா இருக்கும் 44 ஸ்கொயர்டாக இருந்திருக்கும். அதை நான் 44 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்குது இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் மீன் 1936 ப்ளஸ் 2500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4436. ஸோ இப்போ இந்த 4436 ரூட் எடுத்து சைடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், 66.6 கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா x1ஓட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 45.4. ஸோ நமக்கு என்ன வேணும்னா த டாப் ஆஃப் த டயாமீட்டர். ஸோ இப்போ கவனிங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபைன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஒன் சைடு தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். தட் மீன் 2x1. ஸோ 2x1 தட் மீன் 2 × 45.4 தட் மீன் 90.8 மீட்டர். ஸோ இதே சேம் இஸ் ப்ரொசீஜர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட், த பாயிண்ட் x1, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குமா, x1, -100 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. x1, -100. ஸோ செகண்ட் பாயிண்ட்டை இதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. எக்ஸுக்கு பதிலாக x1, ஒய்க்கு பதிலாக 100 பேஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அது x1, x2 தட் மீன் x2 -100 அப்படி நோட் பண்ணிங்க. லிசன், இந்த பாயிண்ட்டை நீங்கள் x1 நோட் பண்ணாதீங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. மேலே தான் x1 டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா x2, -100 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ x2 square divided by 30 square minus 100 square divided by 44 square equal to 1. ஸோ இதே ப்ரொசீஜரில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ 100 பாருங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள் 10,000, மறுபடியும் 44 ஸ்கொயர் 1936. ஸோ ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 11936 கிடைக்குது. ஸோ 11936 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 109.2. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணால் x1 = என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 74.4. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம தான் கவனிச்சிட்டோம் டாப் ஆஃப் த டயாமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது, பாட்டம் ஆஃப் த டயாமீட்டர். ஸோ இந்த இடத்துல டாப்னு அகைன் இருக்குப்பா, இந்த இடத்துல பாட்டம் மாற்றிங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த டயாமீட்டர். ஸோ பாட்டம் ஆஃப் த டயாமீட்டர் கவனிங்க. ஸோ இப்போ என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா 74.4. அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 148.8. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டவர் கிராஸ் செக்ஷன் டவரோட பாட்டம் ஆஃப் த டயாமீட்டரும் டாப் ஆஃப் த டயாமீட்டரும் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹைபர்போலா ஈக்குவேஷன்ஸ் கிவனில் இருக்குது. ஸோ அதில் இந்த 2 பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேலை கிடைச்சிரும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் ஹைட்டில் இருந்து இந்த ஹைட்டை நம்ம ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது 100, இது 50 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள், 2 coast guard stations are located 600 km apart at points A × 0,0 and B 0,600. A distress signal from a ship at P is received at slightly different times by 2 stations. It is determined by ships the ships is 200 km further from station A, then it's from station B. So determine the equation of the hyperbola that passes through the location of the ship. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாப்பா, 2 கோஸ்ட் கார்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த நேவியில் சொல்லுவாங்க கப்பற்படை, கடல் படைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த நேவி கடலுக்குள்ளே 2 கப்பல் இருக்குது. ஸோ அதை ஒரு சிஃப் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஏ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இன்னொரு சிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. இந்த 2 சிஃப் இருக்குது. இந்த 2 சிஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் இருந்து என்ன, இந்த ஸ்டேஷன் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பி. இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னென்னா சிக்னல் பாஸ் ஆகுது. ஸோ இந்த 2 சிஃபுக்கும் இந்த ஸ்டேஷன்லேருந்து சிக்னல் பாஸ் ஆகுது. அந்த சிக்னல் பாஸ் ஆகிறதா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏ அண்டு பி. நல்லா கவனிங்க, இந்த பியிலிருந்து இந்த தட் மீன் ஏ சிஃப், இது பி சிஃப், இது சிக்னல் ஸ்டேஷன். ஸோ இந்த 3 ரிலேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த சிக்னல் வந்து இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 200 km டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஏ சிஃப் தட் மீன் 0,0ன்னு சொல்லிட்டாங்க. தட் மீன் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0,600. ஸோ அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணும்போது பாருங்கள்
ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணணும். தட் மீன் இது எல்லாமே ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இப்போ கவனிங்க, இதை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ரூல் யூஸ் பண்ண போகிறப்ப அது என்னென்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ லிசன், இப்போ டோட்டலாக நம்ம இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 600 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தட் மீன் F1 F2 இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன தெரியுதுன்னா 600 தெரியுது. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம்னா சென்டர் ஃபைன் பண்ணலாம். ஸோ எப்படி சார் சென்டர் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா லிசன், ஸோ சென்டர் ஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 0 + 0 டிவைடட் பை 2 0 + 600 டிவைடட் பை 2. ஸோ என்ன ஃபைன் பண்ணிடுறோம் அப்படின்னா 0, 300. ஸோ இப்போ சென்டர் இதை பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இந்த சென்டரோட வேல்யூ 0, 300. ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, இது சென்டர் தான். தட் மீன் h, k அப்படின்னு சொல்லலாம். சென்டரோட வேல்யூ h, k. So by the definition of the hyperbola, AP difference BP equal to 2A அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் மீன் இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்ம தமிழ் மீடியம் இருந்தால் 209 இருக்கும். ஐ திங்க் இங்கிலீஷ் மீடியத்தில் அதே பேஜ் நம்பர்ஸில் இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கங்க. இதுதான் நான் பின்னாடி ஃபாலோ பண்ணுற 3 சம்ஸ்க்குமே வரும். அந்த டெஃபினேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் ஹைப்பர்போலா எனி ஒன் பாயிண்ட் P ஃப்ரம் F1 to F2. தட் மீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர்போலாவில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கஸுக்கும் உள்ள தொலைவு, தட் மீன் டிஃப்ரென்ஸ், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2A அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்போம். தட் மீன் AP டிஃப்ரென்ஸ் BP ஈக்குவல் டு 2A. ஸோ நல்லா 1 செகண்ட் சொல்கிறேன் கவனிங்க. ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் F1 தென் F2 இந்த 2 ஃபோக்கஸும் தென் அனதர் ஒன் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் இந்த உள்ள டிஸ்டன்ஸ் இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2A அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன் F1P டிஃப்ரென்ஸ் F2P இதோட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 2A. ஸோ இங்கே F1 அப்படிங்கிறத நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தட் மீன் F1க்கு பதிலாக ஏன்னு ரைட் பண்ணிட்டேன். A2B டிஃப்ரென்ஸ் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F2க்கு தான் நான் பின்னு நேம் கொடுத்துட்டேன். B2B ஈக்குவல் டு 2A. ஸோ AP டிஃப்ரென்ஸ் BP இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ எப்படி சார் 200 ரைட் பண்ணிங்க? ஸோ அவங்க தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கவனிங்க. லிசன், இட்ஸ் டிட்டர்மைண்ட் கவனிங்க. The shift is 200 further from the station A then it's from station B. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷன் ஏக்கும் பிக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தட் மீன் 1 செகண்ட் சொல்கிறேன். இது ஸ்டேஷன் ஏ, இது ஸ்டேஷன் பி. ஸோ தட் மீன் இது ஷிஃப்ட் ஏ, ஷிஃப்ட் பி, இது ஸ்டேஷன். ஸோ இது மூணுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200. ஸோ இங்கே இருக்கிற சிக்னல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸில் ரேஷியோவில் இருக்குது. ஸோ இப்போ அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா 2A ஈக்குவல் டு 200. ஸோ இப்போ 2A இஸ் ஈக்குவல் டு 200 தட் மீன் A இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இப்போ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10,000. ஸோ இப்போ நம்ம A ஸ்கொயர் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லிசன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கி. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கி தான் நமக்கு தெரியும் 2AE. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கி இட்ஸ் கால் 2AE. ஸோ டோட்டல் லென்த் 2A இஸ் ஈக்குவல் டு 600. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 300. தேர்ஃபோர் A ஸ்கொயர் 90,000. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ பிஃபோர் சம்மில் சொல்லியிருந்தோம் A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அப்படின்னா அது எலிப்ஸுப்பா. A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னா அது ஹைப்பர்போலா. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ இதிலிருந்து நான் B ஸ்கொயர் ட்ரை பண்ணுறேன். ஸோ B ஸ்கொயர் மீன்ஸ் A square minus A square. So what is the A square value? 90,000. So what is the A square value? 10,000. So we get B square. B square equal to 80,000. So next equation of the hyperbola. So equation of the hyperbola. So we know well it's the origin is shifting to the origin. That means 0, 300. ஸோ இதே 0, 0 இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரைட் பண்ணியிருப்பீங்க. ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. பட் இங்கே பார்த்தீங்கன்னா h, k 0, 300. ஸோ தட் மீன் அந்த ஃபார்முலாவை நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணிக்குவோம். தட் மீன் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ்
h whole square divided by b square equal to 1. So where h comma k 0 comma 300. So y minus k value 300 whole square divided by a square value 10,000. Then x minus h ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 0. ஸோ x minus 0 நம்ம இப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா x. ஸோ x squared அப்படின்னு ரைட் பண்ணிட்டோம். கீழே b square வேல்யூ 80,000. ஸோ ஃபைனலி we get equation of the hyperbola. So y minus 300 whole square divided by 10,000 minus x square divided by 80,000 equal to 1. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்தீங்கன்னா புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ நம்ம இங்கே ரெண்டு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் மீன் வாட் த கான்செப்ட் அப்படின்னா f1p difference f2p equal to 2a. ஸோ ஒன் ஆஃப் த கான்செப்ட். another one of the concept பார்த்தீங்கன்னா f1 into f2. ஸோ 2ae. ஸோ இது ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா ஏ ஸ்கொயர்டுக்கு ஏ ஃபைன் பண்ணிடலாம். செகண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஏஇ ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் ஃபைன் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் ஒன் சம் இருக்குது. பட் இந்த சம்மை கவனிங்க. எக்ஸாம்பிள் 5.41. ஸோ இந்த சம்மு நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். ஒரு 2 times மேலே இப்போ ரீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். certain telescope contain both parabolic mirror and hyperbolic mirror. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டெலஸ்கோப்பில் பேரபோலிக்கும் மிரர் இருக்குது, ஹைபர்போலிக் மிரர் இருக்குது. இந்த டெலஸ்கோப் shown figure the parabola and hyperbola share focus f1 which is 14 meter above the vertex of the parabola. ஸோ நல்லா கவனிங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மு படிச்சிடுறேன். So next the hyperbola second focus f2 is 2 meter above the parabola's vertex. So vertex of the hyperbolic mirror is 1 meter below f1. So position a coordinate system with origin at the center of the hyperbola and with the foci on the y-axis. Then find the equation of the hyperbola. So இந்த கொஷினை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து நம்ம டயக்ராமுக்கு மூவ் பண்ணுவோம். லிசன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டெலஸ்கோப் shown figure the parabola and hyperbola share focus. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரபோலா. ஸோ இதை பாருங்கள், இது இந்த கர்வு நம்ம பேரபோலாவாக எடுத்துக்கிறோம், இந்த கர்வு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஹைப்பர்போலாவாக எடுத்துருக்கோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரபோலாவும் ஹைப்பர்போலாவும் ஃபோக்கஸை ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைப்பர்போலாவோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னா லிசன், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. f1 which is 14 meter above the vertex of the parabola. ஸோ இப்போ இதுதான் பேரபோலா வெர்டெக்ஸில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு f1 எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 14. ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். ஹைபர்போலாவோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரம் வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலாவில் இருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 14 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன், லிசன். The second focus f2 is 2 meter above the parabola's vertex. ஸோ பேரபோலாவோட செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ், தட் மீன் f2. அந்த f2 எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா பேரபோலா வெர்டெக்ஸிலிருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கு. தட் மீன் இது f2. ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன். ஹைபர்போலாவோட ஃபோக்கஸ் f1 நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். f2 எங்கே இருக்குது அப்படின்னா பேரபோலா வெர்டெக்ஸிலிருந்து 2 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட், த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஹைபர்போலிக் மிரர் இஸ் 1 மீட்டர் பிலோ f1. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைபர்போலாவோட வெர்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா லிசன், கொஷினை ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். The vertex of the hyperbolic mirror is 1 meter below f1. ஸோ இப்போ ஹைபர்போலாவோட வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா f1லிருந்து 1 மீட்டரில் டவுன் வந்தோம் அப்படின்னா அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா ஹைபர்போலாவோட வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லிசன், ஹைபர்போலா டோட்டலாக ஹைபர்போலா f1க்கும் f2க்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14, அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு
அடுத்து ஹைபர்போலாவோட செகண்ட் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வெர்டெக்ஸ், இங்கே பேரபோலா வெர்டெக்ஸ்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஹைபர்போலாவோட ஒன் ஆஃப் த வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மேலேருந்து 1 மீட்டர் டவுனில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கவனிங்க. இந்த F1க்கும் F2க்குள்ள டிஃப்ரென்ஸ் உள்ள லென்த்தை பார்க்கணும். ஸோ F1க்கும் F2க்குள்ள லென்த்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். தட் மீன் டோட்டலாக இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 14. இந்த 2 மீட்டர் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா F1க்கும் F2க்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருன்னா 12. ஸோ அதை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா F1 into F2 is equal to 2AE. அந்த 2AEயோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 12. ஸோ இப்போ AE is equal to 6. ஸோ இதிலிருந்து என்ன ஃபைன் பண்ணிக்கலாம்னா AE ஸ்கொயர் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, A ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ தட் மீன்ஸ் A மீன்ஸ் ஹைபர்போலாவுக்கு என்ன ஃபைன் பண்ணணும்னா சென்டர் டு வேர்டிசஸ் உள்ள லென்த்து தான் ஹைபர்போலாவுக்கு நம்ம ஏன்னு தெரியும். ஸோ தட் மீன்ஸ் சென்டர். ஸோ சென்டர்லேருந்து வேர்டிசஸ் லென்த்து நம்ம பார்க்கணும். ஸோ கவனிங்க, சென்டர் டு இந்த வேர்டிசஸ் லென்த்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டர் டு நல்லா கவனிங்க, சென்டர் டு இந்த வேர்டிசஸ். ஸோ நமக்கு டோட்டலாக இந்த சென்டர் டு வேர்டிசஸ் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6ன்னு சொல்லியிருக்கோம். பட் இங்கே பேரபோலாவோட ஃபோக்கஸ் 1 மீட்டர் இருக்குது. ஸோ அதை தான் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, A is equal to 6 minus 1. ஏன் சார் அந்த 1 மீட்டர் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஃபோக்கஸ் இங்கோட வெர்டெக்ஸ் ஷேர் ஆகிருக்கு. அப்போ சென்டரில் இருந்து நல்லா கவனிங்க, சென்டர்லேருந்து இந்த பக்கம் 6 இருக்கும், இந்த பக்கம் 6 இருக்கும். ஸோ எனக்கு வேர்டிசஸ் தேவைப்படுது. ஸோ வேர்டிசஸ் பார்த்தீங்கன்னா இதோட 1 மீட்டர் இங்கே எனக்கு மிங்கில் இருக்கும். ஸோ அந்த 1 மீட்டர் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சென்டர் டு வேர்டிசஸ் எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 5 கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், A is equal to 6 minus 1. அப்போ A is equal to எனக்கு என்ன கிடச்சிரும்னா 5 கிடச்சிரும். இதில் என்ன ஃபைன் பண்ணிடலாம், A ஸ்கொயர் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏயும் A ஸ்கொயர் ஃபைன் பண்ணால் ஈஸியாக நம்ம B ஸ்கொயர் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ வி நோ வெல் ஃபார்முலா AE ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ இதிலிருந்து B ஸ்கொயரை ட்ரை பண்ணுறேன். B ஸ்கொயர் ஃபைன் பண்ணால் 36 minus 25. இப்போ B ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் 11. ஸோ வி கெட் இட் A ஸ்கொயர் அண்ட் B ஸ்கொயர். ஸோ வாட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா, y square by A square minus x square by B square. So A square replace 25, B square replace 11. ஸோ இந்த சம்ஸை நல்லா கவனிங்கப்பா. நீங்கள் ஒரு 2 times நீங்களும் அந்த சம்ஸை ரீட் பண்ணி நீங்களே டயக்ராம் ட்ரா பண்ணி பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக ஃபைன் பண்ண முடியும். கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணி டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணிங்கன்னா தான் தெரியும். சரிங்களா? அதை நீங்கள் ஒரு 2 times மினிமம் ரீட் பண்ணி நீங்களே அந்த டயக்ராமை ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் தான் புக் வேலை இல்லாமல் நம்ம கொஞ்சம் சிம்பிளாக புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 3 சம்ஸுமே ஒரே கான்செப்டில், தட் மீன் ஏஇ கான்செப்ட், ஏ கான்செப்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க. ஸோ இதே சேம் கான்செப்டில் போகலாம். கவனிங்க, எக்ஸசைஸ் 5.5ல 10th சம். பாயிண்ட்ஸ் A and B are 10 km apart and it's determined from the sound of an explosion here at those points at different times that the location of the explosion is 6 km closer to A than B, so that the location of the explosion is restricted to a particular curve and find an equation of it. சார் இந்த சம்மும் அந்த கோஸ்ட் கார்டு சம் இருக்குல்லப்பா, ரெண்டும் சேம், வெரி சேம் ஒன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சிஃப் ஏ அண்ட் சிஃப் பின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே சிஃப் ஏக்கு பதிலாக பாயிண்ட் A and Bன்னு கொடுத்துட்டாங்க. அங்கே சிஃப் ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் A and B பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே கவனிச்சிங்கன்னா சிஃப் அண்ட் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், சிக்னலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 200ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் கவனிங்க. கம்பேர் தென் A and B எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா 6 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அந்த சமம் இந்த சமம் சேம் ப்ரொசீஜர். நல்லா கவனிங்க, பாயிண்ட் A and B அதை தான் என்ன ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இது F1 F2. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த F1 F2 10. ஸோ 5. ஸோ பாயிண்ட் A then P then point B. So what is the distance? 6. So as usual definition of the hyperbola. So F1P difference F2P equal to 2A. நான் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருந்தேன், அதை இந்த டிஸ்டன்ஸ் F1P F2P ஓட வேல்யூ 2A. ஸோ இப்போ F1P F2A ஓட வேல்யூ 6. ஸோ தட் மீன் A is equal to 3. ஸோ A square 9. ஸோ சேம் as
So we know well f1 into f2 distance 2ae, that means 2ae. So on the distance oda value theriyum 2ae. So 2ae value 10. So a is equal to 5. So therefore the equation நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா b square ஃபைண்ட் பண்ணலாம். That means a is square. What is the formula? A square plus b square. So b squared equal to 25 minus 9, b squared equal to 16. So therefore equation of the hyperbola x squared by a square minus y squared by square 1, a square replace 9, b square replace 16. ஸோ நல்லா கவனிங்கப்பா. இந்த கோஸ்ட் கார்டு சம், தென் மிரர் சம், தென் இந்த சவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் சம்ஸ், 3 சம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேல ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 3 சம்ஸில் ஏதாவது ஒரு சம்மு நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த 3 சம்ஸும் சேம் ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஓகேப்பா, அப்ளிகேஷன் சம்ஸ் ஓவர். ஸோ இதை நீங்கள் திரும்ப நீங்கள் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் புரியும். மினிமம் 2 or 3 டைம்ஸ் ஒரு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.